இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரிவ்யூக்காக HemaSeaFoods இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டை மெட்ரோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ரீ சாய் கிருஷ்ணா பார்ட்டி ஹாலுக்கு அப்படியே கிட்டக்கையே வந்துட்டு நம்ம இந்த கடை இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லா வகையான ஃப்ரைஸுமே கொடுக்குறாங்க. நெத்திலி வறுவல், இறால் வறுவல், அதே மாதிரி 5 ரூபாயிலேருந்தே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நண்டு சூப் இருக்குது. அதே மாதிரி மீன் பஜ்ஜி எல்லாம் வந்துட்டு இங்கே வித்தியாசமாக போடுறோம், அது வந்துட்டு காம்போ ஆஃபர்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வந்துட்டு மீன் வடையை ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு ஃபுல்லாக கடையில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னு அவங்ககிட்டையும் கேட்கலாம். அதே மாதிரி நம்மளும் மீன் வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடையில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் வந்துட்டு அவங்க என்ன காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அண்ணாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் ₹5 இருக்குது. சப்போஸ் காம்போவாக வாங்கினேன், ஃபிஷ் ஃப்ரை காம்போவாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் பஜ்ஜி காம்போவாக இருந்தாலும் சரி ₹50 வரும். மற்றபடி ஈச் பிளேட் பார்த்தீங்கன்னா ₹30 வரும். ஃபிஷ்ஷு போன்லெஸ்ஸு ஃபிஷ் ஃப்ரைனா கொஞ்சம் 30, 50, 40 அது மாதிரி வரும். அண்ணா கடையில் வந்துட்டு மீன் பஜ்ஜி, மீன் வடை வந்துட்டு ஸ்பெஷலாக போடுறாங்களா, அதை பற்றி என்ன நம்ம கேட்டலாம். ஃபிஷ் வடை பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வரும், ₹30 வரும். ஃபிஷ் மிளகாய் பஜ்ஜின்னு இருக்குது, அதுவும் ₹30 வரும். 2 பீசஸ் வரும். அது ஸ்டஃப் பண்ணி மீன் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவார். மீன் வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு அண்ணா கிட்ட கேட்கலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ₹5 கிடையாது, ₹3 கூட வரும். பிளேட்டுக்கு 7 to 8 பீசஸ் வரைக்கும் வரும். இது வந்து கவலை ஃபிஷ்ஷு. இது வந்து டூனா. இது வந்து பெர் பீஸ் பார்த்தீங்கன்னா ₹20 வரும். சப்போஸ் சின்னதாக இருந்ததுன்னா ₹10 கூட நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நாக்கு மீன் வந்து 30, 20, 40, 50 வரைக்கும் இருக்குது. சைஸஸ் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் சங்கரா பார்த்தீங்கன்னா 30, 40, 20 கூட இருக்குது சின்னதாக இருந்தால். இதுவும் சைஸ் பொறுத்து. ஸோ பாறை மீன் பார்த்தீங்கன்னா ₹50, ₹40. ரொம்ப பெருசு மட்டும் ₹70 வரைக்கும் வரும். ப்ரானு நெத்திலி பிளேட் பார்த்தீங்கன்னா ₹50 வரும். ப்ரான் வந்துட்டு ஒரு பிளேட் ₹50. ஆமாம், இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் மேலே தான் இருக்கும். நியர்லி 100 கிராம்ஸ் இருக்கும். இது நாங்கள் ₹50 பே பண்ணுவோம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நண்டு சூப் இருக்குது, ஃபிஷ் சூப் இருக்குது. ஸோ ஃபிஷ் சூப்பு நண்டு சூப்பு மாற்றி போடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்டு சூப் இருக்குது, ஃபிஷ் வடை இருக்குது. இன்னும் எந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் நண்டு யூஸ் பண்ணுறீங்க? எல்லாமே சீ ஃபுட்டு தான், கடல் நண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு சூப்புக்கு ஒரு பீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணாவே டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரைஸுமே வந்து நம்மளுக்கு ரீசனபிளாக இருக்குது. அதே அளவுக்கு இங்கே க்ளென்லினஸ் அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக அண்ணாவோட கடை ஸ்பெஷல் மீன் வடை, மீன் பஜ்ஜி, இப்போ அது ரெண்டையும் தான் வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்துட்டு டீச்சர். இப்போ அந்த ப்ரொஃபஷனே வந்துட்டு விட்டுட்டு அக்காவுக்கும் அண்ணாவும் சேர்ந்து இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியோடு, அதே மாதிரி குவான்டிட்டியுமே வந்துட்டு கம்மியாக இல்லாமல் ரீசனபிளாக எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அக்காட்ட போய் கேட்கலாம். அவங்க டீச்சர் வழியை விட்டுட்டு அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அக்காட்டே போய் கேட்கலாம். வாங்க. டீச்சர் ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீங்கள் அண்ணாவோட சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எந்த ஐடியாவில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்களுக்கு வந்து லாக்டவுனில் அவருக்கு ஒர்க் இல்லை. சரி, ஓகே, அவர் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதோட நம்ம 2 பேர் சேர்ந்து ஏதாவது ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுவும் ஃபுட் ஃபீல்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததில் தான் பிரியாணி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே பிரியாணி தான் இப்போ இருக்குது. ஸோ நம்ம பிரியாணி போடுறத விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் மற்றவங்களை விட அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எங்கேயுமே கிடைக்காததும் இருக்குது. சரி, நம்ம ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதில் தான் ஃபுட்லேயும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் தாட் பண்ணதில் தான் பஜ்ஜி வெரைட்டிஸ் மாதிரி கொடுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சா சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து போவாங்க. அது வந்து அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு ஹெல்த்தும் கிடையாது. ஸோ ஃபுட் வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சா ஒரு வேளை எல்லோரும் ஃபுட்டே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. ஸோ அதையே நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. ஃபுட்டில் பஜ்ஜி இல்லை வடை
அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தால் ஒரு வேளை எல்லோரும் சீ ஃபுட் பக்கம் திரும்புவாங்க அப்படின்றனால தான் சரி நம்ம கம்மியான ரேட்டு கொடுத்தா கண்டிப்பாக திரும்புவாங்கன்னு யோசித்தோம். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதான் எங்களோட இது. அதுவும் வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா ட்ரெண்டிங்காக போய் சேரணுன்றதுக்காக எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு யோசிச்சு தான் லெமனுக்கு பதில் மாங்காய், அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம் கொடுக்காம மயனேஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல இதுவாக கொடுக்கணுன்றதுக்காக தொன்னை, இந்த தையல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதுவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ சூப்பு, அதுக்கப்புறம் வந்து சூப்பு எங்களுடைய இதுவாக வந்தது. சூப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி அது நண்டு சூப் மாதிரி போடலாம். ஏன்னா இப்போ கோல்டு சீசனுக்காக எல்லாருமே வந்து நண்டு சூப் குடித்தா கண்டிப்பாக வந்து 3 நாள் என் கடையில் வந்து நீங்கள் சூப் குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு இருந்த கோல்டு எங்கேனே தெரியாமல் போயிடும். எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் 2 நாள் மட்டுமே குடிச்சிட்டு 3ஆம் நாள் வந்துட்டு எனக்கு கோல்டு போயிடுச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நண்டு சூப்பும் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். அக்கா வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டீட்டெயில்டாக சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ அக்கா தான் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது. மசாலா எல்லாமே நீங்கள் போட்டுருக்கோம்க்கா, எல்லாமே வந்துட்டு அக்கா போடுறது தான். மசாலாலேருந்து நண்டுலேருந்து அக்காவே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த கரண்டி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தேங்காய் தொண்டையில் இது பண்ணுவாங்கல்ல, அதை தான் யூஸ் பண்ணி எல்லாமே சூப்புக்கு அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம மீன் வடையும் மீன் பஜ்ஜியும் ஒன்று அக்காட்டியே ஆர்டர் பண்ணி அக்கா கையில் பொரிச்சு வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் காம்போ பஜ்ஜி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஃபிஷ்ஷு, நெத்திலி, அதை மாதிரி இறால் 3மே வந்துட்டு நம்ம காம்போவாக பஜ்ஜி வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் அக்கா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மயோனைஸ் இருக்குது, புளிப்புக்காக அந்த மாங்காய் ப்ளஸ் ஆனியன் 3மே இருக்குது. ஸோ நல்லா சுட சுட இருக்குது மீன் பஜ்ஜி. இது பார்த்தீங்கன்னா இறால் பஜ்ஜி. நெத்திலி பஜ்ஜி டேஸ்ட் பண்ணிடலாம். மயோனைஸ் சூப்பராக இருக்குது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு சும்மா சாதாரண பஜ்ஜி அது மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சீ ஃபுட்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டமாக கொடுக்குறப்போ அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும், நம்மளுக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு அக்கா அண்ணா கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இறால் பஜ்ஜி சுடுது. சுட சுட போட்டேன். இறாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பஜ்ஜி, பஜ்ஜி எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து வடைக்கு வெயிட்டிங். வாங்க. வடை சுட சுட ரெடி ஆகிடுச்சு.
அழகாக தொன்னையில் போட்டு நடுவில் மயனேஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் என்ன மீன் போட்டுக்கோன்னு கெஸ் பண்ண சொன்னாங்க, தெரியல. வடை ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஃபிஷ் கவுச்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம சாதாரண நம்ம வாழைப்பூ வடை அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி சூப்பராக இருக்கும் வடை. அந்த ஒரு அந்த ஃபுட் அந்த சீ ஃபுட் அந்த ஸ்மெல்லே இல்லை, சூப்பராக இருக்குது. சத்தியமாக என்ன மீன் போட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. மீன் சீக்ரெட் ரெசிபி சூப்பராக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மீன் பஜ்ஜி ப்ளஸ் மீன் வடை ரெண்டுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இருக்க சீ ஃபுட்ஸில் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் பிடிக்குமோ வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்துட்டு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்சலும் அவைலபிள் தான். இங்கே எல்லாமே ரீசனபுளாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, குவான்டிட்டியும் வந்துட்டு நல்ல சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் பண்ணலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட் உங்களுக்கு தெரியும் சென்னைக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போய்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இதே மாதிரி வேறு என்ன கண்டென்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வியூவர்ஸ் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ அதை நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம போடுறதுக்காக நிறைய வந்துட்டு நம்ம அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா வந்துட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.